ஹலோ கைஸ். இப்போ அந்த குயிக் லைன் சேனல்ல இப்போ நம்ம இந்த வீடியோட மோட்டோ என்னன்னா யோகாவோட ரீசன்ட்லி ஆஸ்க்டு ரவுண்ட் டூ கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா அனோகிராம் பார்க்க போறோம். இப்போ வந்து அது மோஸ்ட்டாக ரீசெண்டாக இப்போ கேட்டுட்டு இருக்கிற கொஸ்டின், நானும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அனோகிராம்ங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இது வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட் ஆஃப் இன்டெலிஜென்ட், இதோட டிஃபால்ட் டெம்ப்ளேட். இப்போ அனோகிராமோட மோட்டோ என்னன்னா, இப்போ வந்து ஒரு 2 ஸ்ட்ரிங் இருக்கும். அந்த 2 ஸ்ட்ரிங்க்கு ஓட கேரக்டரை கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணி அந்த எப்படி அந்த கேரக்டர் திரும்ப ரிப்பீட் பண்ணாலும், பாலிண்ட்ரோம் பண்ணி இது பண்ணாலுமே, இந்த கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங்ல உள்ள கேரக்டர் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்ல கேரக்டர் ஈக்குவலா இருந்தா அது அனுப்புறோம். ஸோ இதோட இதே அதான். ஸோ நான் 2 ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்ட்ரிங். இப்போ நான் வந்து அம்மாங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். தென் வந்து அப்பாங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 ஸ்ட்ரிங்கையுமே நான் வந்து செக் பண்றேன்னா, எந்த ஒரு செக்கிங்க்கு இருந்தாலும் பாலிண்ட்ரோம் அந்த மாதிரி எதா இருந்தாலுமே பூலியன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் அது மாதிரி அனாகிராம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவேன். ஸோ கேமல் கேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பெட்டர் ஃபார் இண்டஸ்ட்ரி சைடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இந்த 2 இதையும் பாஸ் பண்ணிட்டோம். தென் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை பிரிண்ட் பண்ண போறோம். இது வந்து அனாகிராம். ஸோ நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ எல்ஸ் நாட் அனாகிராம். அனகிராம் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம பண்ணியாச்சு. இப்போ இந்த அனகிராமுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணியிருக்கோம் பூலியன்ல. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். ஸோ ஸ்டாட்டிக் பூலியன் அப்படின்னு போட்டு இஸ் அனகிராம். ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் நான் ஆர்குமெண்ட்ல பேராமீட்டர்ல பாஸ் பண்றேன். ஸோ இந்த பேராமீட்டர்ல நம்ம கொடுத்துருவோம். அதை வச்சு கீழே தான் வெரிஃபை பண்ண போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் வந்து மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து கம்பேர் பண்ண போறோம். ஸோ என்னங்கிற ஒரு அரே கிரியேட் பண்ணிடுறோம். இன்ட்டு 26 letter. Then ஸோ என்னன்னு கிரியேட் பண்ணிட்டு இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஒரு ஸ்ட்ரிங்கோட கேரக்டரை ஒவ்வொன்றா அந்த ஃபார் லூப்ல இந்த கொடுத்துட்றோம். ஸோ கேர் சி இஸ் டு ஏ டாட் டு கேர் அரே. தென் வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த அரேக்குள்ள இந்த சிங்கிற கேர் கொடுத்து மைனஸ் ஆஃப் ஏ இப்படி பண்ணும்போது அந்த ஆஸ்கியில இப்போ ஆல்ரெடி பில ஒன்று இருக்கும், பில பி மைனஸ் ஏ. இப்போ வந்து ஏ வந்து அதிகமா இருக்கும். ஸோ பியை மைனஸ் பண்ணும்போது அது ஒரு செட் ஆஃப் 26 லெட்டருக்குள்ள வந்துடும். ஸோ நான் அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இதே தான் நான் கீழேயும் போடுறேன். ஸோ காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இதில் நம்ம பியோட கேரக்டர் எடுக்கிறோம். ஸோ இது சேம் தான். ஆனால் நம்ம மேலே ஆட் பண்ணுறதை கீழே மைனஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏன்னு இருக்கு. திரும்ப ஏயால கட் பண்றோம்னா அது மொத்தமா போய் 0ன்னு ஆயிரும். ஸோ அதுதான் இப்போ நம்மளோட இதுவே. நம்ம என்ன பண்றோம், 26 லெட்டரும் செக் பண்றோம். 26 லெட்டரையும் செக் பண்றதுக்கு இஃப் கொடுத்து ஏ ஆஃப் ஐ என் ஆஃப் ஐ நாட்ஸ் ஈக்குவல் டு 0. ஏதாட்டும் ஒரு நம்பர் இருந்தா கூட இது வந்து ரிட்டன் ஃபால்ஸுங்கிறத டிக்ளேர் பண்ணிடுங்கிறத கொடுத்துரும். ஃபார் லுக் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தென் அதர்வைஸ் இது எல்லாமே ட்ரூ ஆயிட்டுனா ஃபைனலாக ரிட்டன் ட்ரூ. ஸோ அப்போ அந்த கண்டிஷன் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது நாட் அனகிராம். ஏன்னா இந்த ரெண்டுமே வேற, இது லெட்டர் பாருங்க சேமா கிடையாது. ஸோ நான் இதுல வந்து ஏன்னு கொடுத்துருவேன். இப்போ நம்ம லெட்டர் சேமா இருக்கும். இது மேல உள்ளதுல 2 ஏ 2 எம் இருக்கு. இப்போ செக் பண்ணும்போது அனகிராம். ஸோ இது வந்து அனகிராமோட ப்ரோக்ராம். ரீசெண்டா ஜோகோல கேட்ட கொஸ்டின் தான். நான் வந்து இப்போ அடுத்து என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இன் அரே. செகண்ட் லார்ஜஸ்ட் போறேன். ஓகே, இதெல்லாம் வெயிட் பண்ணிக்கலாம். செகண்ட் லார்ஜஸ்ட் மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு அரே கிரியேட் இன்ட் அரே கிரியேட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5. இப்போ இதுல செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்னா எதை சொல்லுவோம், 4 சொல்லுவோம். இதோட அவுட்புட் என்னது, 4ன்னு வரணும். ஓகே, இப்போ நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்க போறோம். செகண்ட் லார்ஜஸ்ட்னால செக் லார்ஜ் அப்படின்னு லைக் லார்ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் தான். நான் அதில் ஏவை பாஸ் பண்ணுறேன் மேலே கொடுத்துட்டு. இப்போ அந்த இதுக்கு நான் கீழே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், ஸ்டாட்டிக் இன்ட். ஏன்னா அந்த ஒரு நம்பர் 4ங்கிற ஒரு நம்பர் தான் எனக்கு வரணும், டிஸ்பிளே ஆகணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்ன வரணும். அதுக்கப்புறம் நீங்க ப்ரோக்ராம் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃபியூச்சர் லைஃப்.
இந்த இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப நீங்க பண்ணிட்டீங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 2 வேரியபிள் கிரியேட் பண்ண போறோம். ஒண்ணு மேக்ஸ். மேக்ஸ்ங்கிறது நம்ம கடைசி 5ங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, செகண்ட் செக் அப்படின்னு வச்சுக்குவோம். இது 0. இது ஒரு 2 வேரியபிள். இது மேக்ஸ் அதுக்கு முந்தின வேரியபிள செக்ல வச்சுக்குவோம். இப்ப ஃபார் ஏ ஆஃப் ஐ ஏவோட லென்த்த பொறுத்து நம்ம போட்டாச்சு. ஸோ லென்த் போட்டாச்சு. இப்ப என்ன செய்றோம்? கண்டிஷன் செக் பண்றோம். ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தென் மேக்ஸோட மேக்ஸ் 0 தான் இருக்கு. மேக்ஸோட ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தென்னா இருந்ததுன்னா, அந்த கண்டிஷன மேக்ஸ் ஈக்குவல் டூ ஏ ஆஃப் ஐயா போட்டுரு அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படி நம்ம சொல்லும்போது, மேலே நம்ம வந்து செக் இஸ் ஈக்குவல் டூ மேக்ஸ்ன்னு குடுத்துட்டோம்னா, இந்த கண்டிஷன் செக் பண்ணதுக்கு முன்னோட்டி இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ ஒவ்வொரு அரேவா செக் பண்றோம். மேக்ஸ், மேக்ஸ். அப்போ 5 வந்து மேக்ஸ் கிரேட்டர் தெனான்னு இருக்கு. 5 கிரேட்டர் தென் ஆர் 4. ஸோ அப்ப இந்த கண்டிஷன உள்ள வந்து இது பண்ணும். பண்ணிட்டு அடுத்த திருப்பு தான் இதுல வந்து கடைசி எலமெண்ட்டா ஸ்டோர் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்து கடைசி எலமெண்ட் 5. அப்போ 5லயே இது கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுல ம் அதுக்கு முந்தின உள்ள எலமெண்ட் தான் இதுல ஸ்டோர் ஆகி போய் இருக்கும். அப்ப அது என்னதா இருக்குன்னா 4ஆ இருக்கும். ஸோ அந்த 4 தான் நம்மளுக்கு ஆன்ஸர். அதான் செக். செக்ங்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட். நம்ம செக்ன்னு போட்டீங்கன்னா பில்ட் பண்றோம். சரி நம்ம ரிட்டர்ன் பண்றதுக்கு பதிலா பிரிண்ட் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் செக். ஏன்னா நம்ம மேல என்ன குடுத்துருக்கோம்? அந்த ஃபங்ஷனே இன்ட் ரிட்டர்ன் பண்றது தான் குடுத்துருக்கோம். ஓகே. இப்ப நம்மளுக்கு ஆன்ஸர் வந்து 4ன்னு